ஆதியே துணை. சர்வமூலமந்திர ரூபி மகான்மர யோவா சாலையாண்டவர்களே முத்திப்பாடு. உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம், உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழிச்சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் இந்நாளே. இப்பொழுது போன டைம் வரும்போது அந்த பிரளயத்தை நாம் முடிக்கலை, அதனால் அதை குறையா விட்டோம். திருப்பி இங்கேயே வந்ததுனால அதை பேசிடலாமா? ஒன்றும் பயப்பட மாட்டேங்கல ஏன்னா அதனால் அதை கொஞ்சம் நம்ம நிறைவு பண்ணிடுவோம். ஏன்னா இருக்கிற நாள் பிறப்புன்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் இன்றைக்கி அதை இங்கே அந்த 1 மணி நேரம் ஆகும். அதனால் அந்த பிரளயத்தையே நம்ம அதை விட்டதுலேருந்தே எடுத்துக்குவோம். மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவடி பணிந்து நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிரளயம், அதனுடைய தொடர்ச்சி. சங்காரம் முக்காலம் வரிசை முடியும் போது பட்டயம் 3 முறை திரும்பி திரும்பி வரும். அதற்குள்ளாக உலகத்தில் உள்ள கட்டிடங்கள் தரைமட்டமாகிவிடும். அது காலம் சந்திரன் செந்நிறம் கொடுத்துவிடும். கட்டிடமெல்லாம் சங்காரம் பட்டயத்தினால் 3 முறை திரும்பி திரும்பி வருமா. அப்போ அதுக்குள்ளே 3 முறை வந்து அந்த சங்காரம் 3 முறை திரும்பி திரும்பி வரும். அதுக்குள்ளே உலகத்தில் உள்ள கட்டிடங்கள் எல்லாம் தரைமட்டம் ஆகிவிடும். நான் இன்னும் பூகம்பம் வந்து தான் எல்லாம் தரைமட்டமாக ஆகுன்னு நினச்சேன். ஆனால் குண்டு போட்டு எல்லாத்தையும் தரைமட்டமாக ஆகின்னு வர்றார்கள். ஏன்னா இப்போ அந்த காலம் அப்பேற்பட்ட கடும் கொடுமை காலம் ஐயா உஜாருன்னு தெய்வம் நமக்கு அங்கங்கே எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நாம் அதை என்ன பண்ணுறோம், அந்த அளவுக்கு அதை அவ்வளோ கணம் கொண்டு பார்க்குறதில்ல இல்லைங்களா? எங்கேயோ நடக்குது தான், ஆனால் இங்கே கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் எங்கேயோ இடி விழுது, ஆனால் அது இங்கே நமக்கு பாதிப்பாக இருக்குது. அதை போல் இந்த உலகத்தில் சிருஷ்டி எல்லாத்தையும் தெய்வம் மாற்றிக்கிட்டு வராங்க. அதை இவங்க தெய்வம் வந்து நமக்கு சங்கமாக சொல்லின்னு வராங்க. இந்த உலகம் இனி நீ பார்க்கின்ற இந்த சந்திர சூரியால் நிச்சயமாக நீ காணவே முடியாதுன்றாங்க. கிழக்கிருந்து உதித்து வரும் சூரியனை பாரு, இப்போவே பார்த்துக்கோ, ஏன்னா அடுத்து நீ பார்க்க முடியாதுன்றாங்க. ஏன்னா அது நமக்கு அது திரும்ப நான் பாடுறேன் நிறைய, ஆனால் அதை பற்றி நம்ம சிந்திக்கிற மனம் இல்லை. ஏன் இதை சொன்னாங்கன்றது அது ஒரு நாள் நமக்கு அது புரியும், அது வரல நமக்கு புரியாது. ஆமாம், அது என்னன்றது அது நடக்கும்போது தான் நமக்கு அது தெரியும். அப்போ சங்காரம் முக்கால வரிசை முடியும் போது பட்டயம் 3 முறை திரும்பி திரும்பி வரும். அதற்குள்ளாக உலகத்தில் உள்ள கட்டிடங்கள் தரைமட்டமாகிவிடும். கட்டிடமெல்லாம் தரைமட்டமாகிவிடும்ட்டாங்க. அதுகாலம் சந்திரன் செந்நிறம் கொடுத்துவிடும். அது அப்படியே சில பொழுது இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தே போய்விடும். சந்திரன் என்ன சொல்கிறாங்க, மறைந்தே போயிடுமா. இந்த புகையை போடுற குண்டெல்லாம் பார்த்தா புகையே போய் சூரியனே மறைக்குதுன்னா சந்திரன் மட்டும் இங்கே கிடைக்க போகுது. அப்போ அது மறைந்தே போகும். சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளுத்து மறைந்து வெளித்து பிறை சந்திர பிரகாசத்திற்கு வந்துவிடும். சூரியன் 3ஆம் பிறை நம்ம இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பிரகாசம் எவ்வளோ இருக்கும்? சூரியனே அந்த நிலைமைக்கு வந்துடும்னா அப்புறம் சந்திரனுடைய கதி என்னவாகும்? அப்போ சந்திரன் வந்து சூரியன் வந்து சந்திரன் 3ஆம் பிறை பிரகாசத்துக்கு வந்து விடுமா. அப்படி ஒரு காலம் வருது, வந்துவிடும். பிறகு அதுவும் மறைய வானத்தில் நட்சத்திரங்கள் தான் இருக்கும். அப்போது இது பகல் இது இரவு என்று நிதானித்துத்தான் சொல்ல வேண்டி இருக்கும்.
நட்சத்திரம் மட்டும்தான் இருக்குமா, அதுவும் பகல் எது இரவு எதுன்னு தெரியாத இருள்மயமாக ஆகிவிடும். பகல் எது இரவு எதுன்னு தெரியாது, ஏன்னா சூரியனும் மறைஞ்சிடுச்சு, சந்திரனும் மறைஞ்சி போகுது. அப்போ அந்த நட்சத்திரங்கள் மட்டும் அங்கங்கே லேசாக மூலையில் மின்னி கொண்டு இருக்குன்றாங்க. அந்த நேரத்தில் மூச்சு விட முடியாத ஒரு திட்டுமுட்டாய் இருக்கும். மூச்சு விட முடியாத ஒரு திட்டுமுட்டாக இருக்கும்ன்றாங்க. ஏன்னா இப்போது நம்ம இதுக்கு முன்ன வாக்கியத்தில் பார்த்துருப்போம், இந்த பூமியினுடைய வடதுருவத்துக்கும் தென் துருவத்துக்கும் மையத்தில் உள்ள கடல் பகுதி பூமியில் வந்து விரிசல் விட்டு போச்சு. அது ஆகாயத்தில் உள்ள அந்த கீழ் ஆகாயம், பூமிக்கு கீழே உள்ள ஆகாயத்தில் அது இறங்கிடுன்றாங்க. இந்த பூமிக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்னி குழம்பு இருக்குது, அதில் போய் இறங்குனது என்ன ஆகும், புகை மண்டலமாக ஆகிடும். அப்போ பூமி சுற்றிக்கினே வருது இல்லைங்களா, அது உலகம் பூராவும் அந்த புகை மண்டலமாக ஆகி காற்று வந்து மாசு அடைஞ்சிடுது. அப்போ அது சுவாசிக்க முடியாது, மூச்சு திட்டுமுட்டாக மாறிவிடும்ன்றாங்க. இப்போ இதுக்கிடையில் இங்கே என்ன பார்த்தா சந்திரனும் இல்லை, சூரியனும் இல்லை, நட்சத்திரம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இருட்கோளமாக இந்த பூமியை வைக்கப்படும். நம்ம அதை தீர்க்க தரிசனம் சொல்லும் போது என்ன சொல்கிறோம், கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவோம். அபத்தமாக இந்த 2வது புத்த பகவான் தீர்க்க தரிசனத்தில் இதோ ஒரு நேரம் வருகிறது அப்படின்னு சைலண்ட் அனுத்துறோமா, சொல்கிறீங்கல்ல, ஞாபகம் வருதா? இதோ ஒரு நேரம் வருகிறது, திருமுகம் என்ன பெற்ற அந்த சைலண்ட்டு அது என்ன அப்படின்னாக்கா, இந்த பூமியில் எதுவுமே இருக்காது, எல்லாம் நிப்சப்தமாக ஆகிடும். அதை அங்கே காட்டுறாங்க தெய்வம். இதோ ஒரு நேரம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு புத்த பகவான் தரிசனம், திருமுகம் என்ன பெற்ற புத்த பகவானின் 2வது தீர்க்க தரிசனம். அபத்தமான பூகோள வரம்புகள் தகவல் தெரிந்து உலகம் பூராவுக்கும் சொந்த இருப்பிடமாகக்கூடிய யுகவித்துக்கென்று ஒரு சிறிய திட்டானது, அது தென்னிந்தியாவில் இங்கு இருக்கட்டும்னாங்க. எங்கே தெய்வம், அது இங்கே இருக்கட்டும், நம்ம சாலை எல்லையை நோக்கி அதை அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த சைலண்ட் அதுதான். அப்போது இது மொத்தம் என்னவாயிடும், அந்த நேரத்தில் மூச்சு விட முடியாத ஒரு மூட்டடைப்பாக இருக்கும் அப்படின்னு தெய்வம் நமக்கு அந்த வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. மூண்ட அனல் வீச்சினாலே முகங்கருகி சுருக்கும், மூண்ட அனல் வீச்சினாலே முகம் கருகி சுருக்கும், தீன் கூடல் கர்ப்ப கூடல் திருகி துண்டாடி கக்கும், பூமியடங்களுக்கும் ஓதும் புராதனங்குருவது. இந்த பூமி அடங்களுக்கும் இந்த மக்களுக்கு முன்னாலேயே அறிவிக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஓடோடி வந்து தப்பித்து கொள்வர்கள் தப்பித்து கொள்ளட்டும்ன்றாங்க. பிறகு நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக மறைய காரில் எங்கும் வந்து சூழும், வானத்திற்கும் பூமிக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. வானத்துக்கும் பூமிக்குமே எந்த வித்தியாசமும் தெரியாதான். கீழ்மேல் தெரியாது. அப்போது மேல் சொன்ன மூச்சு திணறுதல் இன்னும் அதிகமாக தேகத்தில் ஒரு விறுவிறுப்பு தட்டும். தேகத்தில் ஒரு விறுவிறுப்பு தட்டுமா. அந்த விறுவிறுப்புலாம் நம்ம உட்காந்துருந்தோம்னா கால் மறுத்துரும் பாருங்கள், தொட்டோம்னா கால் இருக்குதா இல்லையானே தெரியாது. அதை போல் ஒரு விறுவிறுப்பு தேகம் பூராவும் தட்டுமா, ஒரு விறுவிறுப்பு தட்டும். அது எத்தகைய விறுவிறுப்பு என்றால், தன் காலை தொட்டு பார்த்து, நம்முடைய காலை தொட்டு பார்த்து இது நம் கால் தானா என்று பார்க்கின்ற அளவுக்கு அது இருக்கும். இது நம் கால் தானா என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குமா. அப்போது தேகாதி அந்தமும் சொரணையற்று போகும். அது நேரம்தான் வீடு, மனைவி, மக்கள், சொத்து, சுதந்திரம் எல்லாம் மறைந்தே போய்விடும். அது நேரம் இது எல்லாத்தையும் நம்ம தேடி வைத்த பொருள் அனைத்தும் எல்லாம் மனைவி, மக்கள், சொத்து, பத்து, பிள்ளைக்குட்டியை கூட மறந்துடுவோமா. அப்படியான ஒரு காலம் அது வருதுன்றாங்க. ஒன்றை ஒன்று பாராது மண்ணில் பூரண்டூருளும், ஒன்றை ஒன்று பாராது மண்ணில் பூரண்டூருளும், வண்ணாத்தி பூச்சியை போல் சின்ன பின்னங்களாகும் பூமியடங்களுக்கும் ஓதும் புராதனங்குருவது. இதுவரையில் இந்த மாதிரி வசனங்களை நம்ம யூகித்தோ அல்லது
நம்மளுடைய கற்பனையிலையோ எழுத முடியுமா? அல்லது மனிதன் யூகத்துக்கோ சிந்தனைக்கோ வருமானா? வராது. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த உலகத்தை யார் படைத்தாங்களோ அந்த கூடஸ்த பிரம்மமே எது படைத்ததோ அதுவே வந்து நம்மக்கிட்ட இன்றைக்கி அது வெளியாக்கினதுனால இதெல்லாம் நமக்கு தெரியுது. அவங்க சொல்கிறாங்க இது நடந்தே தீரும் அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றதை நமக்கு முன்கூட்டியே வராங்க. திடுதிப்புன்னு ஒரு விஷயம் நடந்ததுன்னா, இப்போ நமக்கு பாருங்கள், இப்போ எங்கன்னா எதனா நடந்தால் கூட நம்ம நினைவு டக்குன்னு என்ன தோணும், சரி சாலைக்கு போயிடலான்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஏன்னா இதை தெய்வம் நம்மக்கிட்ட வச்சுருக்கிறாங்க. ஆனால் வெளி உலக மக்களுக்கு அப்படி இல்லை. திடுதிப்புன்னு அதை சந்திக்கும் போது அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தத்தளிப்பார்கள். அப்போ ஒன்றை ஒன்று பாராது மண்ணில் புரண்டுருளும்ன்றாங்க. வண்ணாத்தி பூச்சை போல சின்ன பின்னங்களாகும். அப்போது இங்கே நம்ம மெய்வழி மக்கள் தெய்வத்தை சார்ந்த அடியார்களுக்கும் அவர்களை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் தப்பிக்கிறதுக்கான ஒரு உளவை தன் மக்களுக்கு சொல்கிறாங்க. நம்புகிறவங்களுக்கு தானே, நம்பாதவங்களுக்கு அது நான் தேவையில்லாம், அது ஒன்றும் கிடையாது. அவன் எக்கேட்னா போனாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இப்போவே நம்ம சொல்கிறோம் அதை கேட்டு வந்தால் தப்பிப்பான், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த செந்நெறிக்கு காலகாலம் இருந்தவர்கள் தான் அது நேரம் நாம் அவர்கள் ஜீவனுக்கு தருகின்ற ஜாடை சமிக்ஞை அறிய முடியும். அது நேரம் ஒரு ஜாடை சமிக்ஞை வந்து காலகாலமாக வரல, தெய்வத்தையே நம்பி நம்ம வர்றதுனால அந்த ஒரு ஜாடையை தன் மக்களுக்கு சொல்லுவார்களாம். அவங்க மட்டும்தான் அதை அறிய முடியுமா, வேறு யாரும் அதை அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது நேரம் நாம் அவர்கள் ஜீவனுக்கு தருகின்ற ஜாடை சமிக்ஞையை அறிய முடியும். இங்கு காலமெல்லாம் யுக்தியாக இருந்து கொண்டு இந்த சங்காரம் ஆகட்டும், அப்புறம் அங்கே போய் இருந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தை உடையவனுக்கு இருந்தவர்களின் இருதயத்தில் ஒரு திரை வந்து நிற்கும். அந்த சங்காரம் வந்து எப்போ வந்து நடக்கட்டும், நம்ம அப்போ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக ஒரு அலட்சிய போக்காக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அப்போ வந்து ஒரு வருத்தம் தருகின்ற ஒரு கவலையாக அவங்க இந்த ஜாடை அறிய முடியாதுன்ட்டாங்க. அப்போ திரை வந்து மூடிக்கொள்ளும். யாருக்கு? பிரளயம் வரட்டும், அப்போ போய் நம்ம அங்கே தங்கிப்போன்னு சொல்கிறவங்களுக்கு. ஆகவே அது நேரம் அவர்கள் ஜீவனுக்கு அத்தியாவசியமாகிய தேவையாய் இருக்கும் சமிக்ஞை ஜாடையை அவர்கள் அறிய முடியாது. ஆனால் அப்போது தான் அந்த பிரளய காலத்தில் வரும்போது தான் அவருடைய அந்த ஜாடையான சமிக்ஞையானது நமக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவை. ஆனால் அந்த நேரம் அவங்களுக்கு அது கிடைக்காம போயிடும்ன்றாங்க. நீ கொங்கத்தனமாக கும்முட்டத்தனமாக நீ நம்பி வந்தாயானால் பிழைப்பாய், இல்லை என்றால் சாகவே சாவாயின்றாங்க இல்லைங்களா. அப்போது இங்கே வந்து உள்ளே புகுந்து கொள்வதற்கு என் நாமம் தரிக்கப்பெற்ற இந்த ஆலயம் என்ன கல்லறை குகையா? அப்போது உள்ளே ஒரு காகம் கூட வர முடியாது. வேங்கை எனும் தீயை நாம் வாசலில் கட்டி வைத்திருப்போம். அப்போ உள்ளே வந்து நோஞ்சிக்கலாம், பிரளயம் வரும்போது நம்ம ஓடி வந்துடலாம்னு நினைக்கிறதெல்லாம் அப்போ ஆகாதுன்ட்டாங்க. அங்கு அவர்கள் எண்ணம் தடுமாறி நிற்கும். முன்னமேயே பட்டயத்தால் வெட்டு போகாமல் போனோமே என்ற நினைப்பு வரும். பட்டயத்தினால் வெட்டுப்படுறதுன்னா அவனுடைய வாக்கு, அதை கேட்டு அடிபணிந்து நடப்பது தான் பட்டயத்தினால் வெட்டுப்படுவது. பட்டயம் என்பது என்னது? வாள் இல்லைங்களா. அந்த வாள்னால் வெட்டுப்படுறதுன்னா ஆசானுடைய திருவாக்கே ஒரு வாள். ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து, ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து பெருங்கோராமலி கொண்டு பூமி கலைந்து போகும். பூமி அடங்கலுக்கும் ஓதும் புராதனங்குருவது. அந்த ஒரு நாள் ஒரு இரவில் இந்த பூமி பெருங்கோர் அமளி கொண்டு கலைந்து போகும்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து, அப்போ இந்த பூமி என்ன ஆகிடும்? கலைந்து போகும்ன்றாங்க. ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து பெருங்கோர் அமளி கொண்டு பூமி கலைந்து போகும். அப்போ அதுக்காக இப்படிலாம் நடக்க போது நான் முன்கூட்டியே தன் மக்களுக்கு அதை எடுத்து எச்சரிப்பித்து அவங்கள கொண்டு வராங்க. அது நேரம் அகோர சகிக்கோணா அமளியாக இருக்கும். அப்போது
வாதை பொறுக்க முடியவில்லை என்று வாய் விட்டு கத்தினாலும் கேட்பார் யார்? அப்போ நீ வாய் விட்டு கத்தி கதறனா அதை கேட்குறது யார்? இப்போ நான் உனக்கு சொன்னேன் இல்லையா, இதை கேட்டு நீ நடந்து வந்தா அப்போது அதிலேருந்து நான் உன்னை தப்பிக்க வைத்துருவேன்றாங்க. உன் செவி கண் வாய் முதலிய அனைத்தும் உனக்கு எதிரியாக நின்று சாட்சி கூறும். உன் செவி கண் வாய் எல்லாமே உனக்கு எதிரியாக நின்று உனக்கு சாட்சி சொல்லும்ன்றாங்க, சாட்சி கூறும். உன் குட்டு அவ்வளவு வெளியாகிவிடும். நான் இப்போ ரொம்ப பக்திமானு, நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்லாம் அங்கே கிடையாது. அங்கே யாரெல்லாம் அந்த கொட்டுலாம் அப்போ வெளியாகிடுன்றாங்க. அப்போது வெளியாகிவிடும். எம் சொத்தாகிய இவன் அப்பொழுது மயங்கி தவிப்பானே என்றுதான் சென்ற 40 வருட காலங்களாக நாம் பாடுபட்டது இதற்காகவே. இந்த தூளம் எடுத்து வந்தது. நம்மளை எல்லாரையும் எச்சரிப்பித்து அந்த பிரளயத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றணும். அதுக்காகத்தான் 40 வருஷமாக நான் இது பாடுபட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்றாங்க. அப்போனாக்கா அது ஒவ்வொரு விஷயங்களும் நாம் மெய் வழியில் தெய்வ வசனங்கள்லாம் இது எப்பேற்பட்ட வசனம் அப்படின்னாக்கா எல்லா நூலை படிக்கிற மாதிரி நம்மளது கிடையாது. ஏன் அப்படின்னா இது தீர்ப்பு, திருவசனம், ஜட்ஜ்மெண்ட், ஒரு முடிந்த முடிவு. ஒரு தீர்ப்பு எழுதி பேனா தூக்கு தண்டனை கழுதி கொடுத்து பேனா வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியுமா? முடியாது இல்லையா? அதே போல் தெய்வம் ஒவ்வொரு வசனமுமே தீர்ப்பு, திருவசனம். இதில் செயல் இல்லாத வாசகமே இல்லை. நமக்கு நூலில் முதல்லையே கொடுப்பாங்க. இந்த நூலை படிக்கிறவங்களுக்கு இதனுடைய கிரயம் என்ன? வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வகாலத்திற்குள் அடங்கிய அழிவில்லாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த கிரந்தம். இதில் செயலில்லாத வாசகமே இல்லை. அப்போ அதை தெய்வம் தேடு கொடுக்கத்தில் உத்தரவு பண்ணாங்க. நாம் சொல்லி வந்த குறியில் ஒரு அணுவும் பிசகாது. அப்போ குரமாதுக்கு அந்த இது சொல்லுவாங்க. வானலோகம் பூலோகம் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டாலும், அதாவது வடதுருவமான தாரகாகணங்கள் எல்லாம், ஆகாயத்தில் உள்ள தாரகாகணங்கள் எல்லாம் நிலை குலைந்து போனாலும் நாம் சொல்லி வந்த குறியில் ஒரு அணுவும் பிசகாதுன்ட்டாங்க. இதெல்லாம் கூட மாறிடுமா? ஆனால் இது நாம் சொன்னது அத்தனையும் நடந்தே தீரும்ட்டாங்க. இடி போல் பாதாளம் எங்கும் எழுந்து கூலிங்கி சீரும். இடி போல் பாதாளம் எங்கும் எழுந்து கூலிங்கி சீரும். அடி இடிபார் உலகெங்கும் ஆதி நீதி கோலோச்சும் பூமி அடங்கலுக்கும் ஓதும் புராதனங்குருவது. இப்படிக்கு சத்துவங்கள் எல்லாம் முடிவடைந்து, இப்படிக்கு சத்துவங்கள் எல்லாம் முடிவடைந்து கப்பிய கணத்தை இருள் கடிந்தார சாண்டிடும் நாள் பூமி அடங்கலுக்கும் ஓதும் புராதனங்குருவது. அப்போ இப்படிக்கு சத்துவங்கள் எல்லாமே முடிவடைந்து விடும்ட்டாங்க. நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மரம் செடி கொடி புல்பூடு சந்திர சூரியால் முதல் கொண்டு அனைத்தையும் புதுப்பித்து மாற்றி படைக்க போகிறார்கள்ட்டாங்க. அப்போது முன்கூட்டியே நாம் சொல்ல வேண்டியதை உங்களுக்கு சொல்லிவிட்டோம். மேலே குறித்து கூறிய இருள் சில நாளைக்கு அப்படியே தங்கும். அதனால் தேகமெல்லாம் வெளுத்து போகும். பிறகு காவணத்தில் ஓட்டைகள் தெரிவது போல் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக தோன்றும். அதன் பிறகு சந்திரன் ஒரு வெள்ளை தோசை போல வெளியாகும். இது எல்லாமே இந்த இதில் அந்த 14 மாதங்கள் இருக்கோலத்தில் வச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த தீங்கான இந்த உலகத்தை பூரா சட்டூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் இருள் மயமாக ஆகி பூரா பேரையும் அந்த உலகத்தையே மாற்ற போகிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றா காவணத்தில் ஒரு நட்சத்திரம் வரும். எப்படி மறைஞ்சதோ ஒன்று ஒன்றா, அதை போலேயே ஒன்று ஒன்றா தோன்றுது.
அப்போ முன்கூட்டியே நாம் சொல்ல வேண்டியதை உங்களுக்கு சொல்லிவிட்டோம். மேலே குறித்து கூறிய இருள் சில நாளைக்கு அப்படியே தங்கும். சில நாளைக்குன்னு சொல்கிறது 14 மாதங்கள். அது இன்னொரு இடத்துல தெய்வம் கொடுக்குறாங்க. அது அதனால் தேகமெல்லாம் வெளுத்து போகும். பிறகு காவணத்தில் ஓட்டைகள் தெரிவது போல் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக தோன்றும். அதன் பிறகு சந்திரன் ஒரு வெள்ளை தோசை போல வெளியாகும். கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பிரகாசம் வளர்ந்து வரும். சில நாள் கழித்து சூரியன் தோன்றும். உடனே சூரியன் வரலையா, கொஞ்ச நாள் கழித்து அந்த சூரியனும் உதயமாகுது. எது அந்த புது உலகத்தை படைக்க போகிறதுலேருந்து கொண்டு வந்துடுறாங்க. இந்த உலகத்தை முடிச்சுட்டு அந்த உலகம் எப்படி தோன்ற போகிறதுன்றது தான் இதை தெய்வம் கொடுக்குறாங்க. வரமான் நயத்தும் கை கொண்டு வந்தோரு தேவரூபம். வரமான் நயத்தும் கை கொண்டு வந்தோரு தேவரூபம். கருமம் துடைத்து தர்ம காட்சி இருண்டாக்க நிற்கும் பூமி ஜடங்களுக்கும் ஓதும் புராதனங்குருவது. அப்போ எங்கே அந்த இருட்கோளமாக இருக்கும்போது தான் மாண்ட மனு அனைத்தும் அவங்க ஒரு துணி கொடுத்து எல்லாத்தையும் எழுப்ப போகிற அந்த நாள். அது வரமனைத்தும் கை கொண்டு அந்த விராட் கனி தவத்திலேருந்து அவங்க எழுந்துடுறாங்க. வரமனைத்தும் கை கொண்டு வந்தோரு தேவரூபம். கருமம் துடைத்து தர்ம காட்சி இருண்டாக்க நிற்கும் பூமி இடங்களுக்கும் ஓதும் புராதனங்குருவது. அப்போ இந்த பூமி அடங்களுக்குமே இது நிகழப்போகிறது. அப்போ பூமி மரம் செடி கொடிகள் தோன்றும். அதுகள் புது யவ்வனத்தோடு ஜீவிக்க ஆரம்பிக்கும். அதிலிருந்து மனிதனுடைய தேகம் இப்போது ஆயுசு போகிறபடி இல்லாது நீடிக்கும். அதுக்கப்புறம் மனிதனுக்கு ஆயுள் என்பதே கிடையாது. இப்போ இந்த உலகத்திலேயே செங்கொலை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வயசு யாருன்னா சொல்ல முடியுமா? அப்படின்னா அதுக்கு வயசே இல்லைன்ட்டாங்க தெய்வம். ஒரு அற்ப அழிப்புழுவினை கொண்டு வந்து அற்ப வயதுடலை புழுவை கொண்டு வந்து கூண்டில் அடைத்து தன் கொட்டும் கொடுக்கன கொட்டு ரீங்கார தோணி ஓங்காரகார சத்தத்தினாலே ஒரு புழு என்னவாக மாறிடுது, வேறு தேகம் மாற்றிடுது. இப்போ நமக்கு நித்திய உடலை அதை போல் தான் கொடுக்க போகிறாங்க. ஒரு பாம்பு எப்படி சட்டையை கட்டி வேறு ஒரு தேகம் எடுத்துக்குதோ, இப்போ இந்த மாமிச தேகத்தில் நம்ம இருக்கோம், இதை மொத்தத்தையும் மாற்ற போகிறார்கள். அப்படி அந்த தேகத்தை நித்திய உலகளாக நமக்கு அப்போது தான் அதை கொடுக்க போகிறாங்க. அந்த புழு எப்படி மாறி இந்த மாமிச தேகமே இல்லாத வேறு தேகம் மாறிடுச்சோ, அதை போல் அந்த வரமனைத்தும் அந்த தேவரூபம் தன் மக்களை தொட்டு எழுப்புறதெல்லாம் அப்படியே ஜீவித்து எழுந்துருவாங்கன்றாங்க. அப்போது இந்த பூமி மரம் செடி கொடிகள் தோன்றும். அதுகள் புது யவ்வனத்தோடு ஜீவிக்க ஆரம்பிக்கும். அதிலிருந்து மனிதனுடைய தேகம் இப்போது ஆயுசு போகிறபடி இல்லாது நீடிக்கும். அந்த இருள் கப்பிற்றே அது ஒரு நன்மைக்கு. மனுப்பூண்டுகள் இறந்ததால் ஏற்பட்ட பிணநாற்றம் ஒன்றிரண்டு மிஞ்சி இருப்பதையும் அது அழித்து விடாமல் அதை பூமியில் அப்படியே இருள் சோர பண்ணிவிடும். 1-2 மிச்சம் மீதி இருந்தார ஒரு பூச்சி புழு இருந்தால் கூட அப்படியே அது பூமியில் சோர பண்ணிடுமா. ஒரு வெறியனை போல தள்ளாடி இந்த பூமி குடியலை பெயர்ந்து எரியப்படும் என்ற வேத வசனம் சத்தியமாக நிகழ்ந்தே தீரப்போகிறது. இது பைபிள் வாசகத்தில் அவங்க அதை கொடுக்குறாங்க. நிறைய வேதங்கள்லேயும் இந்த உலக அழிவை பற்றியும் எல்லாம் சொல்லின்னு வருது. அப்போது பிறரை எவ்விதமேனும் வாட்டியாவது தன் வரவு தன் சௌகரியம் வேண்டுமென்று எண்ணுகிறானே, அது அடியோடே சர்வநாசமாகும் வரையிலும் இது நிகழும். ஒவ்வொரு சிறு ரோமக்காலும் யாதொரு கலக்கமோ மாசோ இல்லாமல்
மாற்றப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும். நிச்சயம் இது நடந்தே தீரும் என்பதற்கு இதோ நாமே சாட்சி. அவங்க தெய்வம் இந்த தேகத்தை இங்கிருந்ததே இந்த தூளத்திலேயே மாற்றிட்டாங்க. அவங்க இப்போ ராஜா அண்ணா இப்போ நேரம் பேசினார் இல்லைங்களா, மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத. யாருக்கு மூச்சு ஓடாது? எல்லா ஜீவராசிக்கும் மூச்சு ஓடிட்டு தானே. அப்போ கருவறையில் இருக்கும் போது சிசுவுக்கு மூச்சியும் பேச்சும் இல்லை அப்படின்னு தெய்வம் கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கு எப்படி சுழற்றி வைக்கப்பட்டது? ஒரு தவளைக்கு தேரைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மூச்சு சுழற்றி வைக்கப்பட்டிருக்கும். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை பார்த்தா சுழற்றி வைக்கப்பட்டிருக்கும். அதே போல் அவங்களுக்கு நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடையவர்கள். அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னு இந்த பஞ்சபூதமும் கட்டுக்குள்ளாகும். ஆனால் நம்ம தெய்வம் அந்த பஞ்சபூதம் அவங்களுக்கு கட்டுக்குள்ளாகுமான்னா அப்படி இல்லை. அந்த கூடஸ்த பிரம்மமே வந்துருச்சு. படைச்சது எது? கான்மூலை ஆதிக்கு முன் ஆதியாம் மான்மீகம் ஓதி வரும். அந்த கான்முளை, அந்த ஆதிக்கு முன் ஆதி, அந்த அனாதி வஸ்து தான் சகல சிருஷ்டிகளையும் படைத்தது. 84,100,000 ஜீவராசியும் 7 வகை தோற்றம். சகல சிருஷ்டிகளையும் இப்போ 4 வகை யோனி 7 வகை தோற்றத்தையும் உருவாக்கினது எது? அந்த கூடஸ்த பிரம்மம். அது எது படைத்ததோ அதுவே ரூபந்தாங்கி. எதுக்காக வருது? இங்கே வந்து இந்த மனு பூண்டுகளை பூரா பேரையும் உய்விக்கணும்னு தெய்வம் வராங்க. பத்திரிகை நிருபர் கேட்கும் போது கூட அவங்க உத்தரவு பண்ணுறாங்க, உங்களுடைய ஆசை என்ன? இந்த உலகம் பூராவும் உய்யட்டம் என்பதே எம்முடைய ஆவா. அந்த மரணம் என்பது பெரும் கொடிய வாதனை. அதிலிருந்து இவர்களை தப்பிக்கிறதுக்கு தான் நாம் வந்தோம்ன்றாங்க. அப்போது கொடி மண்ணுக்கு இருந்தாலும் குறையாதன் சிமிழின்மையே பத்திரிக்காரர் கேட்குறான், இவ்வளோ பேர் நாங்கள் இட்டுன்னு வந்தா நீசப்பட்டா குப்பு குப்புன்னு மக்கள்லாம் வந்துடுவாங்களே, அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ பேருக்கு கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். கொடி மண்ணுக்கு இருந்தாலும் குறையாதன் சிமிழின்மையே அடியழுத்தாலும் அணுவும் சிதறாதமை ஆனா ஹயாத்துமையே யானூரியா நன்மை. அப்போ இதை எவ்வளோ பேருக்கு ஒன்றாலும் ஏன்னா படைச்சது அவங்க தானே. ஒரு அணுவிலேருந்து இத்தனை கோடி மக்களை படைத்து உருவாக்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய மீட்புக்கின்றதுக்கு அவங்க கையில் அவ்வளோ தவமும் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த மெய் வழியில் வந்த மக்களுக்கு இனாமாக கிடைக்குது. இதுவரையிலும் முன் வந்த காலங்களில் இந்த மெய்ஞானம் அடையிறது எளிமையானா கிடையவே கிடையாது. உடல் பொருள் ஆவி இது மூன்றும் ஆசானுக்கு 9 அல்லது 10 ஆண்டு காலம் தத்தம் பண்ணணும். அப்படி தத்தம் பண்ணோம்னா தான் உன் சுவாசம் உள் ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கும். அதன் பிறகு அதில் 3 வருஷம் நீ தங்கணும். அதுக்கப்புறம் துவாதசாந்த பெருவெளியை அடைவார். அதன் பின் ஒன்றின் பின் ஒன்றாக ஊடுருவி செல்ல 3 இருட்கடல் இருக்குது. அது ஊடுருவி சென்றால் அந்த வெளிச்சக்காலை இது. இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம இடத்துல இருக்குது. அப்போ சத்தியை நடையை என்று தான் எடுத்துங்கே நுரைத்தேன். சத்தியை நடையை என்று தான் எடுத்துங்கே நுரைத்தேன். மெத்தான் நாள் என்று எண்ணி மாட்டிக்கொள்வீரே என்று பூமியடங்களுக்கும் போதும் புறாதலம் குருவது. அப்போ சத்திய நடை என்று தான் எடுத்துங்கே நுரைத்தேன். மெத்த நாள் உண்டெண்ணி மாட்டிக்கொள்வீர்களே அப்படின்னு நாம் அப்படி தானே இருக்கிறோம். இல்லை நாளைக்கே வந்துடும் நினச்சோம்னா நம்ம இங்கே யாருன்னா இருப்போமா? சரி விடுங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் பற்றாது நம்ம சாலவாசியாக போயிடலாம் அப்படின்னாச்சும் இருக்கிறோமா? சரி ஒரு 20 வருஷம் கூட இருந்துக்கியா, சரி அதுக்கப்புறமாச்சும் நம்ம போகலான்னு இருக்கிறோமா? சரி ஒரு 50 வருஷம் தான் எடுத்துக்க இருங்க, பேத்தி இப்போ தான் பிறந்துருக்குது, அது கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற கதையில் நாம் இல்லை. அப்போ இது எல்லாம் என்ன ஆகுது? சத்தியை நடையை என்று தான் எடுத்துங்கேன் உரைத்தேன். மெத்த நாள் உண்டெண்ணி மாட்டிக்கொள்கிறேன்றாங்க. மெத்த நாள் இருக்குதுன்னு எண்ணாத. இதோ இனி அடுத்த ஆணி ஆடி நீ இந்த உலகத்தை காண முடியாதுன்ட்டாங்க தெய்வம். அப்போ நாளைக்கே இது வரும் அப்படின்ற அந்த நினைவை உன்னை எடுத்து வச்சு அந்த பிரளயத்தை காமிச்சிட்டு தான் இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய மாரியே எல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. நாங்கள் வந்த காலத்தில் குடிக்க தண்ணி ஒன்றா கூட ஒரு போர் இருக்கும், அதை போய் நைட்டு வெடிய 3 மணி வரலாம் அடிப்போம். இன்றைக்கி வீட்டுக்கு குழா வந்துருச்சு, எல்லாம் சௌகரியெல்லாம் ஏறிடுச்சு. அப்போ இந்த சௌகரியம் ஒரு சகதி கடல், அதில் போய் நீ மாட்டிக்கினேன்னா வர முடியாது. ஒன்றும் இல்லை, பாராக்கு கூப்பிட்றாங்க,
நான் ரொம்ப பெருசாக இல்லை, பாய் தான் போட்டிருக்கேன், டைல்ஸ் தான், பாய் போட்டு தலகாணி மட்டும்தான் வச்சேன். அடாடாடாடா சொர்க்கமா, அதுக்கு மேலே ஒரு சொர்க்கம் வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ இன்பமாகுது எனக்கு, புரியுதுங்களா இல்லையா? இதுவும் நல்ல பஞ்சு மெத்த மேலே ஏசியை போட்டு நான் போய் படுத்துட்டோம்னா எழுந்து வருவோமா? கண்டிப்பாக வரவே மாட்டோம். ஏன்னா இதுதான் சௌகரியம், இதுதான் சௌகரியம் நாம் நினச்சின்னுக்கிறோம், அப்படி தானே? அப்போ தெய்வம் அதையே சொல்லலாம், டேய் உனக்குள்ள ஒரு கணக்கு புள்ள நான் வச்சுருக்கேன், அரை வயிறு சாப்பாடு. எவ்வளோ பசி இருக்கணும், பசியோடு தான் எழுந்திரிக்கணும். சாப்பிட்டேன்னாக்கா ஏப்பெல்லாம் வரக்கூடாது. ஏப்பம் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முன்னாலே நீ எந்திரிச்சிடு. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக சாப்பிட்டோம் என்ன ஆகும், ஜிம்முன்னு இருக்கும். இறப்பையில் கணம் கட்டி தொங்கினால் இறப்பை தொங்கிவிடும், எழுப்பலாம் முடியாது. அதை விட ஒரு சுகம், கோபம் வேறு வருதுங்க. எழுப்பும் போது தூங்கி நேரம் எழுப்புனா டக்குன்னு கோபம் வந்துடுதுங்க. யாரும் சே அப்படி ஒரு அடிக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த உலகத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போது அந்த தோசி மரளியை சொல்லி விளக்கிடு என்றார் அப்படின்றத பாட்டையா வந்து தெய்வத்துக்கு சொல்கிறாங்க. வருகின்ற பிள்ளைகளுக்கு அந்த தோசி மரளி எது அப்படின்னா தூக்கம்தான். அதை வந்து உங்கள் ஆகாரத்தை குறைத்து தேகத்தை இழக்க வைத்து தூக்கத்தை நீங்கள் குறைக்காவிட்டால் நாம் நினைத்த எல்லைக்கு உம்மை எம்மால் கொண்டு போக முடியாது. அப்போ தெய்வம் ஒரு எல்லைக்கு நம்மளை எல்லாரையும் கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. நாம் நினைக்கலாம், நாம் சாலைக்கு போகணுன்னு தானே நினைக்கிறேன், இதுவே முடியல இல்லைங்களா? முடியுதா? ஆனால் தெய்வம் நினைக்கிறாங்க, நான் இன்னும் ஒரு எல்லைக்கு கொண்டு போனேன்னு நினைக்கிறேன்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ இதுதான், எம்மால் முடியாத வேலை ஒன்று உண்டு. அது என்னவென்றால், நீங்கள் உங்கள் தூக்கத்தை குறைத்து விட்டால் எனக்கு அப்பாடா என்று இருக்கும். அது ஒன்று என்னால் முடியாதுன்ட்டாங்க. யார்? தெய்வம் வந்து சகல சிருஷ்டிகளையும் பண்ணுறாங்க, ஏன் அது அவங்களால முடியல? அதே நீ உன் இஷ்டத்துக்கு உன்னால் தான் அதை பண்ண. நான் சொல்லிட்டேன், ஆனால் இப்படின்னா அந்த மரளியில் தோசி மரளிலேருந்து நீ தப்பிச்சுக்கலான்றதை நான் உனக்கு என்னென்ன விதமாக சொல்லணுமோ, இது வரையில் முன் வந்த மெய்ஞான மகத்தர்கள் கூட இப்படி ஒரு உழவோ இப்படி ஒரு வழியோ சொல்லலை. காட்டுக்கு போய் தவறுக்கு சொன்னாங்களா? இல்லை. ஏப்பா ஏப்பம் வர்றதுக்கு முன்னே எந்திரிக்க முடியாதா? எந்திரிக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு தான் தெய்வம் சொல்கிறாங்க, நான் 2 இட்லி தாங்க சாப்பிட்றேன். ஆள் நல்லா இவ்வளோ பெருசு ஆண்டவாகிறார், ஆனால் சாப்பிட்றது அரை இட்லி தான் 2 இட்லி தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல. அதுக்கு தான் தெய்வம் கொடுக்குறாங்க, உன் ஆகாரத்தை குறைத்து தேகத்தை இழக்க வைத்து. இழக்க வைத்துன்னா தெரியுமா? பெருசாகி நல்லா கனம், அப்படி தானே இல்லையா? அப்போ தேகத்தை இழக்க வைத்து தூக்கத்தை நீ குறைக்காவிட்டால் நாம் நினைத்த எல்லைக்கு உண்மை எம்மால் கொண்டு போக முடியாது. இப்போ தெய்வம் ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. அது என்ன இல்லை அப்படின்னு பார்த்தா, 2 ஸ்படிக டம்ளர்கள் இருக்கின்றன. அவற்றின் அழகு எவ்வித வர்ணங்களையும் கடந்து நிற்கின்ற அழகு. அதை கேட்கின்ற காது மணக்கும். அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தால் எள்ளு முனை போன்ற துண்டு பிரகாசமுடையதாக இருக்கிறது. அதனுடைய பிரகாசத்துக்கிடையில் எம் கண்கள் 2 போய் மாட்டிக்கொண்டன. அதிலிருந்து எம்மால் பிடுங்கவும் முடியவில்லை. அதனுடைய இன்பம் எம் தேகாதி அந்த ரோமக்கால்களும் மேய்ந்து கிடக்கிறது. இவற்றின் போராட்டத்துக்கிடையில் சதா நாம் இருக்கிறோம். எப்போது உன் நினைவு அந்த அசைவற்ற தலத்துக்கு வருகிறதோ நாம் ஜாக்கிரதையாக இருந்து உன்னை அந்த இன்பக் கடலுக்குள் இழுத்துவிட நான் காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு வேலை சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்க என்ன நினச்சாங்க? கூட வந்தால் தான் அவங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. நாம் நினைத்த எல்லைக்கு உண்மை கொண்டு போனேன்னாங்க. தெய்வம் ஒரு எல்லை எங்கே கொண்டு போனேன்னு நினைக்கிறாங்க? அந்த எள்ளு முனை போன்ற பிரகாசத்தில் கொண்டு போய் உன்னை சேர்க்கணுன்னு தெய்வம் நினைக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு வேலை சொல்கிறாங்க, உன் நினைவு எப்போ அசைவற்ற தலத்துக்கு வருகிறதோ அது வரல நம்முடைய வேலை. நினைவு அசைவற்ற தலத்துக்கு வர்றவரில் யாருடைய பாடு? நம்மளுடைய பாடு. அது வரையில் நாம் போயிட்டோம்னா அங்கேருந்து தெய்வம் அந்த பிரகாசத்துக்கு இழுத்து விட, அது உள்ளே தான் இழுக்க போகிறாங்க, இழுத்து விட நாம் காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தெய்வம் வந்து நமக்கு அறிவிக்கிறாங்க. அதனால் இப்போது இந்த பிரளயத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் தப்பிக்க வேணும்னா உங்கள் ஆகாரத்தை குறைத்து தேகத்தை இழக்க வைத்து பெரிய வணக்கத்தில் கலந்துக்கணும். எங்கே இருந்தாலும் அந்த 12 மணி ஆச்சுன்னா அந்த பொருள் வணக்கம் சாலையில் இருந்தால் கேட்கலாம்,
வெளியில் இருந்தோம்னா 12 பேரிலும் முழிச்சிருந்து வேத நூல் படித்து கொண்டோ பாடிக்கொண்டோ அவர்கள் இருந்தீங்கன்னா அந்த பிரளய காலத்தில் அந்த ஆகாயத்திலேருந்து வருஷிக்கப்படுகின்ற அந்த அக்னி அது எப்படி பனியே அக்னியாக வருதான். அது வந்து தேகத்தில் பட்டால் ரோமத்தை சுருங்கச் செய்து வெம்பச் செய்து விரிசலாக விடுமா. அது நமக்கு எப்படி இருக்கும், அந்த தூக்கத்தெல்லாம் முழித்து அவங்க சொன்ன கட்டளைகளை நடந்தோம்னா அது நமக்கு பனி போலியாக இருக்கும், இன்பமாக. மற்றவங்களுக்கு அது பனி வந்து அக்னியாகவே இருக்கும். அதனால் நம்ம தெய்வம் அவர்களுடைய திருவசனங்களை கேட்டு சிந்தித்து அவர்கள் சொல்படி நாம் நடந்து வர வேண்டும். அதனால் என் முத்திப்பேரூரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். தினமொரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டால், தினம் ஒரு நேரம் அவருடைய திருமொழியை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடம் என நிஜமே சொன்னோம். அது என்ன வாக்கு? கனிமொழி. ஹார்டான வாக்கியம், ரொம்ப கோபமாக சொல்கிறாங்களா. அவங்க இது வரைக்கும் இந்த முன் வந்த மெய்ஞானிய மகத்துவர்கள் யாரும் இப்படிலாம் எடுத்து அறிவித்ததில்லை. கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. மாகாளி அம்மன் திருதர்சனம். அனைவருக்கும் நமஸ்காரம். என் முத்திப்பேரூர் மீண்டும் தொடரும்.